தள்ளுபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அணைக்கட்டு என்ற ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. பேரில் தான் அணை இருக்கிறதே தவிர அந்த வேலூர் அணைக்கட்டு பகுதியில் இப்போது வரை ஒரு அணை கூட இல்லை என்பதே அந்த பகுதி விவசாயிகளின் கவலையாக இருக்கிறது. காரணம், அந்த மாவட்டத்தில் பல்வேறு தொழில்கள் இருந்தாலும் பிரதானமாக மலர் சாகுபடி செய்யப்படுகின்றது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் 50,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பளவில் மலர் சாகுபடி, அதாவது மல்லிகை, முல்லை போன்ற மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தன. அதற்கான சீதோஷ்ண நிலை அந்த அணைக்கட்டு பகுதியில் காணப்பட்டது. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தண்ணீர் வரத்து ஒரு புறம் மிக மிக குறைந்த காரணத்தினாலும் பருவமழை பொய்த்து போதல் காரணத்தினாலும் தற்பொழுது 10,000 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே மலர் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது வேலூர் அணைக்கட்டு பகுதியில் ஒரு அணை வேண்டும் என்கின்ற கோரிக்கை பலமாக அவர்களுடைய குரலாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே 2 முறை இந்த அணை கட்டுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் கூட ஒரு சில காரணத்தினால் அணை கட்டும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? அதே நேரத்தில் மலர் சாகுபடி செய்திருக்கக்கூடிய விவசாயிகளின் பிரதான கோரிக்கை என்ன? மேலும் மற்ற பாசன பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் பிரதான கோரிக்கைகள் என்ன? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் என்னென்ன என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். வண்ண மலர்களும் மனம் மயக்கும் நறுமணமும் நிறைந்த அழகான இடம் வேலூர் அணைக்கட்டு. பல ஏக்கர்களில் இங்கு பூத்து குலுங்கும் மல்லி, முல்லை போன்ற மலர்களுக்கு வியாபாரிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பூக்கள் பிற மாவட்டங்களுக்கு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 50,000 ஏக்கர் நிலப்பரப்பில் மலர் சாகுபடி நடைபெற்று வந்தது. ஆனால் தற்போது தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக மலர் விவசாயம் படிப்படியாக குறைந்து வருகிறது. மலர் விவசாயத்தை பாதுகாக்கும் வகையில் காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து ஏரியூர் பகுதியில் தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் மேலரசம்பட்டியில் அணை கட்டப்பட்டால் அணைக்கட்டு பகுதியை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று கூறுகின்றனர் இப்பகுதி விவசாயிகள். இதனைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு இங்கு அணை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இங்கு அணை கட்டினால் தங்களுடைய நிலம் பாதிப்படையும் என்று ஒரு சில விவசாயிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இதன் பின்னர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் மீண்டும் அணைக்கட்டு பகுதியில் அணை கட்ட அரசு ஒப்புதல் வழங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. பின் அந்த பணிகளும் நடைபெறாமல் கிடப்பில் போடப்பட்டதை தொடர்ந்து மலர் விவசாயிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, அணைக்கட்டு பகுதியில் புதிய அணை கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அபரிமிதமாக மலர் உற்பத்தி செய்யப்படும் காலங்களில் அதனை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும், அதிக நறுமணம் உள்ள அணைக்கட்டு பகுதி மலர்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றும் விதத்தில் அங்கு சென்ட் தொழிற்சாலை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நீண்டு கொண்டே போகும் அப்பகுதி மக்களின் கோரிக்கை பட்டியலில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதே அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டாக உள்ளது. வேலூர் அணைக்கட்டு பகுதியை பொறுத்தவரை மலர் சாகுபடி என்பது பிரதானமாக இருக்கிறது. ஒரு சில காலகட்டத்தில் 50,000 ஏக்கர் பரப்பளவில் மலர் சாகுபடி செய்யப்பட்டு வந்த சூழலில் தற்பொழுது 10,000 ஏக்கர் பரப்பளவில் மலர் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் மலர் உற்பத்தியை பொறுத்தவரைக்கும் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அந்த மலர் நீடித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதற்கு பிறகு அதை மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் அதை சேமிக்கக்கூடிய கிடங்கு இல்லை என்பதே அந்த மலர் சாகுபடி விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே நேரத்தில் அங்கே ஒரு சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைத்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய விதமாகவும் அந்த தொழிற்சாலை அமையும் என்கின்ற குரலும் எழுப்பப்படுகிறது. வேற என்னென்ன பிரதான பிரச்சனைகளை மலர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் சந்திக்கிறார்கள், மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பாசன விவசாயிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது வேலூர் செய்தியாளர் காண்டிபன். முதலில் காண்டிபனிடம் பேசலாம். திரு காண்டிபன், வணக்கம். இப்போ வேலூர் அணைக்கட்டு பகுதியில எத்தனை ஏக்கர் பரப்பளவுல மலர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு? என்னென்ன மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு? வணக்கம் மேமா. வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 13 சட்டமன்ற தொகுதி.
அதுல 13 சட்டமன்ற தொகுதியில வந்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் மட்டும் தான் இந்த பூமியில இருக்காங்க. அதாவது 90% பேர் வந்து விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 10% மக்கள் வந்து அரசு தொழிலையும் தனியார் தொழிலும் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரதான தொழிலான்னு பாத்தீங்கன்னா விவசாயம். இந்த விவசாயத்துல முக்கியமான விவசாயம் மலர் சாகுபடி. இந்த மலர் சாகுபடி வந்து மல்லி முல்லை இரண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு 15% மக்கள் மட்டுமே தென்னை விவசாயத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மல்லி, அதாவது தமிழ்நாட்டிலே அதிக வாசனையை தரக்கூடிய மல்லி வந்து அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை பாத்தீங்கன்னா மகமதுபுரம், புலிமேடு, ஆசனாம்பட்டு, கரடிக்குடி, தார்வழி, பள்ளிப்பட்டு, போடிப்பட்டு, ஒடுகத்தூர், மேல அரசம்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள்ல வந்து பெருமளவுல வந்து மல்லியும் முல்லையும் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சாகுபடி பண்ணக்கூடிய அந்த விவசாயத்தின் மூலம் வரக்கூடிய அந்த மல்லி முல்லையை வந்து கொள்முதல் பண்ணி இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய வேலூர்ல வந்து வியாபாரத்துக்காக அனுப்பிக்கிறாங்க. அதிகப்படியாக மகசூல் கிடைக்கிற ஒரு காரணத்துக்காக இங்கிருந்து பெங்களூருக்கும் சென்னைக்கும் இவங்க வந்து லாரிகள் மூலமாக ஏற்றி அனுப்பிட்டு இருக்காங்க. இதுல என்ன அவங்களோட இடர்பாடுகள் சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சில காலங்களில் இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும்போது இவர்களை இந்த மல்லியை வந்து ஏற்றுமதி செய்யறதுல சிக்கல் ஏற்படுது. அதனால அந்த பூக்கள் அழுகி இங்கே பாழாகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவ்வாறு அனுப்ப முடியாம போகக்கூடிய பூக்களை வந்து அருகில் இருக்கக்கூடிய வேலூர் அப்படி எல்லாம் திருப்பத்தூர்ல எடுத்துட்டு போய் விற்கிறாங்க. அப்படி விற்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த விலை வீழ்ச்சின்ற ஒரு காரணத்தினால வந்து முதலீடு போட்டு செய்த அந்த விவசாயத்துக்கு சரியான லாபம் கிடைக்கிறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மலர் சாகுபடி ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில வந்து 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல வந்து விவசாயம் செய்யப்பட்டு வந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெறும் 10,000 நிலப்பரப்புல மட்டுமே விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய விவசாயம் இந்த அளவுக்கு குறைந்ததுக்கு காரணம் ஒரு புறம் தண்ணீர் பற்றாக்குறை. இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான மலைகள் அமைந்திருக்கிறது. இந்த மலைகள்ல வந்து மழைக்காலங்களில் காட்டாற்று வெள்ளம் ஏற்படுகிறது. அந்த காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அணையை கோருகிறார்கள். அந்த அணை கட்டித்தரன்னு சொல்லிட்டு துரைமுருகன் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முன்னாள் IAS அதிகாரி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரிக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சில விவசாயிகளுடன் ஒன்றிணைந்து அந்த இடத்துல வந்து அரசு நிர்ணயித்த தொகை, அந்த நிலத்திற்கு வந்து இழப்பீடாக அரசு நிர்ணயித்த தொகை போதியவில்லை என்று சொல்லிட்டு அவங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதனால அந்த திட்டமும் அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. இப்ப அந்த பகுதியில வந்து அணை கட்டும் பணியை வந்து தொடங்கினாங்கன்னா அதன் மூலம் வந்து தண்ணீர் தேக்கப்படும் போது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலத்தடி நீர் மட்டம் உயரும். இவங்க விவசாயத்தை மேலும் வந்து வளர்ச்சி பெறத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கிறதாக இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்லுகிறார்கள். அதை பற்றி நம்மளும் தெளிவாகவும் அவர்களுடைய கோரிக்கைகளும் அரசிடம், மத்திய மாநில அரசிடம் வைக்கக்கூடிய வலியுறுத்தல்களும் கூறுவதற்காக நம்மளோட கடத்தல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹேமா, காண்டீபன், இப்ப சொன்னீங்க வேலூர் அணைக்கட்டு பகுதியில மல்லி மற்றும் முல்லை பிரதானமா சாகுபடி செய்யப்படுது அப்படின்னு. ஆண்டொன்றிற்கு மல்லி எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது, முல்லைப்பூக்கள் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது, இதனால அவர்களுக்கு எந்த அளவிற்கு வருவாய் இருக்கிறது, இதை பற்றி சொல்லுங்க. நாளொன்றுக்கு ஆண்டொன்றுக்கு என்று பார்ப்பதற்கு முன்பாக நாளொன்றுக்கு இங்க வந்து சுமார் 6 லாரிகளில் ஏற்றுமதி செய்யப்பட்டு இங்கிருந்து சென்னை, பெங்களூர் ஆகிய பகுதிகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்றுமதி செய்யப்படும் போது இவங்களுக்கு ஆண்டொன்றுக்கு சராசரியாக ஒரு 30 ஏக்கர் நிலம் கொண்டவர்கள், 20 ஏக்கர் நிலம் கொண்டவர்கள் என தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது ஆண்டொன்றுக்கு சுமார் 2 லட்சத்திலிருந்து 2.5 லட்சம் வரைக்கும் வருவாய் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதுல முதலீடு பாத்தீங்கன்னா ஒரு 1.25 to 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பணம் தான் அவங்களுடைய ஓராண்டு வருமானமாக நிர்ணயிக்க முடியும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றத்தின் காரணமாக அவ்வப்போது ஏற்றுமதி செய்யப்படும் விலை வீழ்ச்சி காரணமாக இவங்களுடைய விலையை வந்து குறைத்து விற்கும் போது இவங்களுடைய லாபத்திலையும் சரி, இவங்க பொருளாதாரத்திலும் சரி முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதா இங்க குறை கூறுகிறார்கள். ஏமா காண்டீபன், இந்த மலர் சாகுபடி செய்யக்கூடிய தொழில்ல எத்தனை குடும்பங்கள் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரம் இதை நம்பி எப்படி இருக்கு? அதை பற்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடமே நம்ம கேட்டு தெளிச்சிருக்கோம். சார், இப்ப இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை விவசாயிகள் இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து வருமானம் எப்படி இருக்கு, இவங்க விவசாயம் மேம்படணும்னா இன்னும் வழிமுறைன்றது மட்டும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மகமதுபுரம் பாப் என்கிற நான் விவசாய தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறேன். எங்களுக்கு போதிய நீர் ஆதாரம் கிடையாது. நீர் ஆதாரத்திற்காக மேலரசம்பட்டு என்ற இடத்துல முன்னாள் அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அடிக்கல் நாட்டியதோடு சரி, அங்க இருக்கும் நிலத்துக்கு சொந்தக்காரர் IAS அதிகாரி அவர்கள் வந்து மேல்முறையீடு மூலமாக ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். அதன் மூலமாக டேம் கட்டுறதுக்கு இடைஞ்சலாக அப்படியே நின்று போச்சு. அதிலிருந்து எங்களுக்கு நீராதாரமே கிடையாது. காட்டாற்று வெள்ளத்தில் மழை பெய்யுது, வீணா போயிடுது. டேம் கட்டினா எங்களுக்கு நல்லா இருக்கும். அங்க அதனால விவசாயிகள் ஏறக்குறைய ஒரு 1000 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டு உள்ள இந்த மகமதுபுரம் பஞ்சாயத்தில் நீராதாரம் போதிய அளவுக்கு இல்லாமல் இருக்கின்றது எங்களுக்கு. அதை வச்சு நாங்கள் நீருக்கு ஏற்றபடி
ஜாதிமல்லி என்ற பூவும், ஜாதிமல்லி, கனகாமரம், முல்லை இந்த 3 வகையான ரகம் பூக்களை நாங்கள் நடுகின்றோம். அதை வைத்து எங்களுக்கு தொழில் ஆதாரமாக இருக்கின்றது. ஆண்டொன்றுக்கு எங்களுக்கு ஒரு விவசாயிக்கு சுமார் ஒரு 5000 முதல் 10,000 வரை லாபம் ஈட்டக்கூடிய பூ வகை. அந்த பூக்களை நாங்கள் சென்ட் ஃபேக்டரி மூலமாக இங்கே நாங்க போட்டு இருந்தோம். அந்த ஃபேக்டரி இழுத்து மூடிட்டாங்க. வந்திருக்கும் அரசாங்கம் அதை திறந்து வைத்தால் நன்றாக இருக்கும் எங்களுக்கு. அதாவது ஹேமா, இவங்க சொல்றக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, மகமதுபுரம் பகுதியில வந்து ஒரு சென்ட் ஃபேக்டரி இருக்கு. அது தனியாருக்கு சொந்தமான சென்ட் ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில வந்து இவங்க விலையை நிர்ணயிக்க முடியாது. அவங்க நிர்ணயிக்க விலையை தான் அவங்க வாங்க முடியும். அதனால அரசே வந்து ஒரு கொள்முதல் நிலையத்தை வைக்கணும். அதே நேரத்தில் பூக்களை வந்து பதனிடும் தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் என்று இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இன்னொரு விவசாயி வந்து அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை நம்ம அவர்கிட்டே தெரிஞ்சிடும். சார், இப்போ இந்த பகுதியில் நீங்க அதாவது இந்த பகுதியில வந்து விவசாயிகள் வந்து அன்றாடம் வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளை நாம வந்து அந்த விவசாயிகளை வந்து கூர்ந்து நோக்கும் போது மட்டும் தான் தெரியுது. இந்த விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்னன்றது கூட தெரியாம இருக்காங்க. அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து கொடுத்த வாக்குறுதிகள், அப்துல் ரஹ்மான் வந்து எம்பியா இருக்கும்போது வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. ஆனா அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டும் இவங்க தெரிவிக்கிறாங்க. அம்மா, தொடர்ந்து பேசலாம் காண்டிபன். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் மலர் சாகுபடி பிரதானமாக இருக்கிறது. அங்கே அதிக வாசமிக்க மல்லி மற்றும் முல்லை மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் போதிய நீர் ஆதாரங்கள் அங்கே இல்லாத காரணத்தினால் மலர் சாகுபடிக்கான பரப்பளவு என்பது நாளுக்கு நாள் குறைந்துதான் வருகிறது. இந்த பகுதியில் அணை தேவை என்று பல்வேறு கட்டங்களாக விவசாயிகள் குரல் எழுப்பியும் கூட அரசு இதற்கு செவி சாய்க்கவில்லை என்றும், ஏற்கனவே அணை கட்டுவதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டும் அது கிடப்பில் போட்டப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது. இதற்கான காரணங்கள் என்ன, இதனுடைய பின்னணி என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் அணை வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. பேரில் மட்டும்தான் அணை இருக்கிறதே தவிர எங்களுடைய விவசாய உற்பத்திக்காக அணை இல்லை என்கின்ற ஒரு வருத்தம் அவர்களிடத்தில் இருக்கிறது. பல்வேறு முறை அரசுக்கு இந்த கோரிக்கையை வைத்தும் கூட அரசு இதை நிறைவேற்றி தரவில்லை என்று ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதி விவசாயிகள். மேலும் இங்கு இருக்கக்கூடிய மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஒரு சென் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் பிரதானமாக இருக்கிறது. ஏனென்றால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மல்லிகை மற்றும் முல்லைகளை ஒரு நாள் மேல் வைத்திருக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதால் அதற்கு ஒரு குளிர்பதன கிடங்கும் வேண்டும். அதே நேரத்தில் இந்த சென் தொழிற்சாலை வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வேலூர் அணைக்கட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கலையரசன் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சார். முதலில் திரு கலையரசன் அவர்களிடத்தில் கேட்கலாம். சார், இப்போ இந்த வேலூர் அணைக்கட்டு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மலர் சாகுபடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்போ ஒரு காலகட்டத்தில் 50,000 ஏக்கர்ல இருந்து இப்போ வெறும் 10,000 ஏக்கர்ல தான் மலர் சாகுபடி செய்யப்படுது. இப்போ இந்த பகுதியினுடைய முக்கியமான நீர் ஆதாரங்கள்லாம் என்ன? இந்த அணைக்கட்டு பகுதி பார்த்தீங்கன்னால நிலத்தடி நீரை தான் அதிகமா நம்பிக்கை இருக்கக்கூடிய விவசாயிகள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு கடுமையான உழைப்பாளிகள், உழைப்பு மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு போதிய நீர் ஆதாரம் ஏற்படுத்தி தருவோமேயானால் மிகச்சிறந்த ஒரு விவசாயத்தை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் வருவார்கள். பல ஆண்டு காலமாக இந்த பகுதியில் அணை வேண்டும் என்று பலதரப்பட்ட மக்களும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அணை கட்டுவதற்கான திட்டத்தை தீட்டி நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டுகின்ற ஒரு காலகட்டத்தில், அதாவது கோர்ட்டினுடைய தலையீட்டினால் அது தடைப்பட்டது என்கின்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் என்னுடைய கோரிக்கையாக அணைக்கட்டு பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய மேலரசம்பட்டு அணையை கட்டித்தர வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். அவர்களும் இதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் அங்கு அணை கட்டணன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை கூட சொல்றேன் பாருங்க. கடந்த இந்த நீலம் புயல் வந்தது இல்லையா, 2012 31 அக்டோபர்ல, அப்ப மிகப்பெரிய ஒரு வெள்ளம், காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிணறுகளும் தரைமட்டமாக்கப்பட்டு பயிர்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்டு கால்நடைகள் அடித்து செல்லப்பட்டு அந்த தண்ணீர் வீணாக
பாலாற்றுக்கு வந்து சென்றுவிட்டது. அந்த தண்ணீரை நாம் தேக்கி வைத்திருந்தால் கண்டிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50,000 60,000 ஹெக்டேர் நிலங்கள் பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். மக்களுடைய வாழ்வாதாரம் வளமாக்கப்பட்டிருக்கும். அதாவது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள். அது தாவரமாக இருந்தாலும் சரி, கால்நடையாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் அத்தியாவசியமாக தேவைப்படுவது நீர். அப்படிப்பட்ட அந்த நீரை மழை காலங்களில் சேமித்து மக்களுக்கு தேவையான அளவுக்கு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது அவசியமா செய்யக்கூடிய ஒன்றை கூட ஆகும். நான் யார் மீதும் குறை சொல்லி ஆதாயம் தேட வேண்டும் நினைக்கவில்லை. ஆனால் இந்த திட்டம் மக்களுக்கு சென்றடைகின்ற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுவதாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு கலையரசன். மக்களுக்காக இந்த திட்டம் என்பது மிக மிக தேவையான ஒரு திட்டம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. மேலரசம்பட்டியில் அணை வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. கடந்த நீலம் புயலின் பொழுது காட்டாற்று வெள்ளம் அதிகமாக வந்ததின் காரணமாக இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து கால்நடைகள் மற்றும் கிணறுகள் அனைத்துமே வீணாகிவிட்டன. அதனால் ஒரு அணை அங்கே இருக்கும் பட்சத்தில் அந்த நீர் அனைத்தும் சேமித்து வைக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்பெறும். அதே நேரத்தில் நிலத்தடி நீர்மட்டமும் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் இந்த திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த அணை கட்ட முயற்சிகள் எடுத்தது, முயற்சிகள் அரசால் எடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில காரணத்தால் அந்த முயற்சிகள் தடைப்பட்டது. என்ன என்பது பற்றி எமது செய்தியாளர் காண்டீபனிடம் கேட்கலாம். காண்டீபன், அந்த மேலரசம்பட்டி பகுதியிலே ஏற்கனவே அணை கட்டுவதற்கான பணிகள் துவங்கப்பட்டு அடிக்கலும் நாட்டப்பட்டது. பின்னர் சில காரணங்களால் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. என்ன காரணங்களுக்காக கிடப்பில் போடப்பட்டது? எப்போது அணை கட்ட அங்க முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது? அதாவது துரைமுருகனுடைய ஆட்சி காலத்துல ஸ்டாலின் நேரடியா அங்க அணை கட்டுவதற்குண்டான அடிக்கல் நாட்டப்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல பெரும்பகுதி யாருடையதுனாக்கா ஓய்வு பெற்ற முன்னாள் IAS அதிகாரி கோபாலகிருஷ்ணனுக்கு சொந்தமான இடம் என்ற ஒரு காரணமும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு வழக்கறிஞர் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த வழக்குல என்ன மேல்குறியீட்டு காட்டியிருக்காங்கன்னாக்கா, அரசு நிர்ணயிக்கக்கூடிய அந்த இழப்பீடு, அந்த விவசாய நிலத்துக்கு தேவையான பணம் போதிய பணமாக இல்லை என்று கருத்தை தெரிவிச்சதுனால அந்த பணியை அப்படியே முடக்கப்பட்டு ஸ்டே வாங்கி அவங்க வச்சிட்டு இருக்காங்க. இப்ப அரசு அதுல இருந்து அந்த விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீடு, போதிய இழப்பீடு கொடுக்கப்பட்டு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய அணை கட்டும் பணி தொடங்கும் என்ற கோரிக்கை தான் இந்த விவசாயிகள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஹேமா, இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இந்த அணை கட்ட என்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது? யார் யார்கிட்ட எல்லாம் அவங்க கோரிக்கை மனு எல்லாம் கொடுத்திருக்காங்க? ஏதாவது போராட்டங்கள் ஏதாவது நடத்திருக்காங்களா? யார்கிட்ட இதெல்லாம் வலியுறுத்திருக்காங்க? அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்க. அதாவது இங்க அணை கட்டுறதுக்கான போராட்டம் ஏதாவது நடத்திருக்காங்களா? அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிருக்காங்களா? இந்த அணை கட்டிருந்தாங்களா? என்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க? உங்களோட கருத்து சொல்லுங்க. இது அந்த அணையை பத்தி சமாச்சாரம் இதுலயும் யாரும் மேற்கொண்டு பண்ணல. எனக்கு நாங்க 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கோம். எங்களுக்கு சுத்தமா தண்ணி கிடையாது. நாங்க 5 கிலோமீட்டர் தொலைவு போய் தான் தண்ணி கொண்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு சூழ்நிலை எங்க பக்கம் இருக்குது. எங்களுக்கு ஆடு வச்சிருக்கோம், மாடு வச்சிருக்கோம். ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்ல. டிராக்டர்ல அங்கிருந்து கொண்டு இங்க இருக்கிறதுல கொண்டு நாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வரோம் சார். நாங்க இப்ப உங்களுக்கு போதுமான விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வேணும்னா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க சார்? எங்களுக்கு தண்ணி டேம் கட்டணும் சார். எங்க ஏரியாக்குள்ள டேம் கட்டினாங்கன்னா எங்களுக்கு தண்ணி இருப்பு இருந்துச்சுனாக்கா நீரோட்டம் கிடைக்கும். எங்களுக்கு சுத்தமா காஞ்சி போய்க்குது. அதுக்கு டேம் கட்டினாங்கன்னா மட்டும்தான் எங்களுக்கு தண்ணி நீரோட்டம் கிடைக்குமே தவிர இல்லைன்னா கிடைக்காது சார். தற்போது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கு? அதுல என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி பூச்செடி அப்புறம் வச்சிருக்கு சார். இப்ப சுத்தமா கிடையாது. சுத்தமா காஞ்சி குடிக்க தண்ணி இல்லாம எல்லாம் காஞ்சி போச்சு சார். சுத்தமா தண்ணி கிடையாது சார் எங்க ஏரியா பக்கம். உங்களுடைய கோரிக்கை கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி என்ன மாதிரியான கோரிக்கையை வைக்கிறீங்க? எங்களுக்கு முக்கியமா டேம் கட்டணும் சார். எல்லா பகுதிக்கும் டேம், எங்க ஏரியாக்குள்ள சுத்தம் தண்ணி கிடையாது. டேம் கட்டினா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் சார். நிச்சயமாக. ஏமா இவங்க குறிப்பிட்டு சொல்றதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த நிலத்தடி நீர் மட்டம் குறைய குறைய நாளுக்கு நாள் விவசாயம் பாதிக்கப்படும் என்ற கருத்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. ஏமா தொடர்ந்து பேசலாம் காண்டீபன். மேலரசம்பட்டி பகுதியில் அணை வேண்டும் என்பது அந்த பகுதி விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது வேலூர் தொகுதியினுடைய முன்னாள் MP திரு அப்துல் ரஹ்மான் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு அப்துல் ரஹ்மான். இந்த வேலூர் அணைக்கட்டு பகுதியில அணை கட்ட வேண்டும் அப்படிங்கறது அந்த மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. நீங்க அந்த பகுதி MP-யாக கூட இருந்திருக்கீங்க. என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க எடுத்திருக்கீங்க? ஏன் தாமதம்? என்ன மாதிரியான ஏன் இந்த அணை கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டிருக்கு?
அந்த பகுதியில அணைக்கட்டு பகுதியிலே அந்த அணை கட்டப்பட வேண்டும் என்கிற நீண்ட கால கோரிக்கையை, மக்களுடைய கோரிக்கையை ஏற்று பலமுறை மாநில ஆட்சியில இருந்தபோது நாம் வலியுறுத்தி சொன்னோம். ஆட்சியிலும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிரத்யேக கவனம் எடுத்து அந்த அணையை கட்டுவதற்கான எல்லா முனைப்புகளையும் செய்து அந்த ஏற்பாடுகளையும் மேற்கொண்டார். இன்னும் சொல்ல போனால் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு டெண்டரும் விடப்பட்டது. வேலைகள் துரிதமாக தொடங்கக்கூடிய அளவில் இருந்த அந்த நேரத்தில் தான் பாதிக்கப்படுவதாக சொல்லி 2-3 பேர் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வழக்கு நிலுவையில் இருந்த போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அரசு ரீதியாக சரியான தகவல் அரசாங்க நீதிமன்றத்திற்கு தரப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலை இருந்தும் கூட இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நீதிமன்றத்திற்கு எந்த பதிலையும் அனுப்பாமல் அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். எனவே இந்த வழக்கு நிலுவையிலேயே அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. மாநில அரசு சரியான விவரங்களை, சரியான விளக்கங்களை தந்து நீதிமன்றத்திற்கு ஒரு தெளிவை கொடுத்தால் நிச்சயமாக நீதிமன்றம் சரியான வழிகாட்டுதலை தரும். டெண்டர் விடப்பட்ட பிறகும் ஏற்படுத்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் செயல் வடிவமாக ஆக்கப்படும். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அணை கட்டுவதற்குரிய அத்தனை ஆயத்த பணிகளும் செய்வதாக இருந்தும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்திலே முனைப்போடு செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் என்கிற ஒரு காரணத்தினாலோ என்னவோ அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்திற்கும் சரியான பதில் தராமல் இருப்பதுதான் வேதனையான செய்தி. திரு அப்துல் ரஹ்மான், இந்த வேலூர் அணைக்கட்டு பகுதியில அணை கட்டணும் அப்படின்னு கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்பொழுது கூட முதல் முறையாக அடிக்கல் நாட்டப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அப்போது என்ன காரணம் இது முன்வைக்கப்பட்டது? இல்ல, மக்களுடைய நீண்டகால கோரிக்கை பல்வேறு காரணங்களை முன்வைத்து மக்கள் எடுத்து சொல்லி அந்த விளக்கங்களை எல்லாம் மக்கள் பிரதிநிதி என்கிற வகையில அப்பொழுது மாநில அரசு துறையை சார்ந்த பல்வேறு அதிகாரிகளிடத்திலும் எடுத்து சொல்லி அது அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்ட பிறகுதான் ஆய்வுப் பணிகள் நடத்தப்பட்டன. இதுபோன்ற அணை கட்டுகிற விவகாரம் என்பது உடனே திட்டமிடப்பட்டபடி நடத்திவிடலாம் என்று எண்ணிவிட முடியாது. ஆயத்த பணிகளுக்கு ஆய்வுப் பணிகள் எல்லாம் செயல்படுத்தப்பட வேண்டும். அதை எனவே சில காலம் எடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் துரிதமாக செயல்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டெண்டரும் விடப்பட்டது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த அளவிற்கு அது மிக விரைவாக செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்படுகிற போது பாதிக்கப்படுவதாக ஆங்காங்கே ஒருவர் அல்லது இருவர் அல்லது மூவர் என்று நீதிமன்றத்திற்கு செல்லுவது வழக்கம்தான். எந்த ஒரு ப்ராஜெக்டும் எந்த ஒரு திட்டமும் உடனடியாக அரசு நினைத்தது போல செயல்படுத்த முடியாது என்பது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அப்படி நீதிமன்றத்திற்கு செல்லுகிற போது இது பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கை என்கிற ஒரு காரணத்தினாலே அரசு அதனை துரிதமாக செயல்படுத்துவதற்குரிய ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது அதிமுக அரசுக்கு ஒரே செயல்படுத்தப்பட வேண்டிய பணி என்னவென்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு சரியான விளக்கம் தர வேண்டும். அது ஒன்றுதான், பதில் அனுப்ப வேண்டும். அப்படி பதில் அனுப்பாத காரணத்தினாலே அந்த வழக்கு அப்படியே தூங்கி கிடக்கிறது, அப்படியே நிலுவையில் கிடக்கிறது. அப்படி நிலுவையில் கிடக்கிற காரணத்தினாலே டெண்டர் விடப்பட்டும் கூட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டெண்டர் விடப்பட்டும் கூட இந்த பணி நடத்தப்பட முடியாமல் முடங்கப்பட்டு கிடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திரு அப்துல் ரஹ்மான், நீங்க சொல்றீங்க கடந்த ஆட்சி காலத்தில் டெண்டர் விடப்பட்டது. இந்த ஆட்சி காலம், இந்த அரசு பொறுப்பேற்று கூட 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நீங்கள் எம்பியாக இருந்த பொழுது இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த என்ன விதமான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்க? உங்களுடைய கருத்துக்களை எப்படி பதிவு பண்ணீங்க? இது சம்பந்தமாக அரசுக்கு நேரடியாக போய் சொல்லக்கூடிய அளவிற்கு அமைச்சர்களை சந்தித்தால் அல்லது முதலமைச்சரை சந்தித்தால் நடக்கும் என்று சொல்லுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. எனவே எழுத்துப்பூர்வமாக அந்த துறைக்கு இது சம்பந்தமாக நினைவூட்டி 3க்கும் அதிகமான கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. எந்த பதிலும் இல்லை. மாவட்ட ஆட்சியரிடத்திலே எடுத்து சொல்லி நினைவூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சியர் வருவார், இது சம்பந்தமாக எல்லா விவரங்களையும் கேட்டுக்கொண்டு நான் இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகட்டும் என்று சொல்லுவார். ஒரு 3 மாதங்கள் ஓடிய பிறகு அவரை சந்திக்கலாம் என்று சென்றால் அடுத்த நாளே அவர் டிரான்ஸ்பர் ஆகி வேறு மாவட்டத்திற்கு சென்று விடுவார். எனவே அதிமுக அரசு பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டு கால கட்டத்திலே ஏறத்தாழ 8 அல்லது 9 முறை மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் மாற்றப்பட்டு விட்டார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் என்பதும் பல நேரங்களிலே எதிர்பார்த்தபடி சரியான நேரத்திலே செயல்படுத்தப்பட முடியாமல் முடக்கப்பட்டு விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே மக்கள் பிரதிநிதி என்கிற வகையில் மாவட்ட ஆட்சித் தலைவரிடத்திலே நினைவுபடுத்தியது ஒரு புறம்,
பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்று திரும்ப 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 அந்த கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைப்பதற்கே காலம் எடுத்து விட்டன. எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தொடர்ந்து இருந்து அந்த பணிகளை செயல்படுத்த முடியவில்லை. இதற்கும் மேலாக நான் மாநில அரசுக்கு 3 முறை கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறேன். எந்த பதிலும் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் இப்பொழுது இனிமேலாவது அரசு அதற்கு கவனம் எடுத்து இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு செலுத்த வேண்டிய எல்லா தகவல்களையும் வழங்கி இந்த பணி தொடங்கப்படுவதற்கு தயாரான வகையில இந்த மாநில அரசு நிச்சயமாக செயல்பட முடியும். அவர்கள் மனது வைத்தார். உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திரு அப்துல் ரஹ்மான். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் அணை கட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்டது, டெண்டரும் விடப்பட்டது. ஆனால் மாநில அரசு அதை சரியாக செயல்படுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்னாள் எம்பி திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மேலும் இது பற்றி விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள், அதிகாரிகள் இது குறித்து என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், தற்பொழுது அந்த அணை கட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அதற்கான பணிகள் ஏதாவது தொடங்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து பல தகவல்களை பார்க்கலாம். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் அணை வேண்டும் என்பது நீண்ட நாட்களாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கை. அதே நேரத்தில் மலர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் அங்கே சென் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் பல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் கூட காட்சிகள் மாறவில்லை என்கின்ற நிலைக்கேற்ப தற்பொழுது அங்கு அணை இன்னும் கட்டப்படவில்லை. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அதற்கான டெண்டர் விடப்பட்டது, ஆனால் இந்த ஆட்சியில் அது செயல்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அங்கே முன்வைக்கப்படுகிறது. கலையரசன் சார், இப்போ முன்னாள் எம்பி திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னாங்க, கடந்த ஆட்சி காலத்துல டெண்டர் விடப்பட்டது, பணிகள் எல்லாமே தொடங்கக்கூடிய நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதனால இப்ப இருக்கக்கூடிய அரசு இதற்கான நடவடிக்கையை எடுக்கல அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நான் கடந்த 3 ஆண்டு காலமாக தான் அந்த சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். இந்த திட்டம் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில், அதாவது மாண்புமிகு தற்போதைய முதல்வர் அப்போது முதல்வராக இருக்கின்ற போதுதான் இதற்குண்டான திட்டத்தை தீட்டி நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டுகின்ற வகையில் அது சென்றது. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு வந்த அரசு அதை செய்திருக்க வேண்டும். அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இருந்தாலும் கூட அந்த வழக்கை விரைந்து முடித்திருப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டில் அவர்கள் செய்தார்களா இவர்கள் செய்தார்களா என்பதை பற்றி விவாதிப்பதை விட இந்த திட்டம், இந்த அணைக்கட்டு மக்களுக்கு மிக 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 அவசியமானது. என்னை பொறுத்த மட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதற்குண்டான நடவடிக்கையை துரிதமாக எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. மக்களும் நம்புகிறார்கள். தொடர்ந்து பேசலாம் திரு கலையரசன். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் காண்டீபனிடம் பேசலாம். காண்டீபன், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இங்க அணை இல்லாததுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை, பாதிப்புகளை அவங்க சந்திக்கிறாங்க, தண்ணீர் பற்றாக்குறை என்பது அந்த பகுதியில எப்படி இருக்கு, இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்க. நிச்சயமாக, அதாவது பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திலே ஓரளவு வளர்ச்சி, அதாவது செழிப்பான அந்த எளிமையான செழிப்பான பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி தான் சொல்ல முடியும். ஏன்னா வேலூர் மாவட்டத்தில் மற்ற பகுதியில் தண்ணி இல்ல, வறட்சி இல்ல. இருக்கக்கூடிய அந்த தண்ணியை காப்பாத்திக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அணை தான் வேணும்ன்றாங்க. அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய விவசாயி முருகன் சொல்றாரு, அவர் இங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க அவர்கிட்டயுமே கேட்டுப்போம். சார், நீங்க இங்க இருக்கக்கூடிய பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த விவசாயத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு ஏற்படுது, இதுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, தண்ணி பிரச்சனை இருக்கா, ஏதாவது இருக்கா, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நிலத்தடி நீர் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க திமுக ஆட்சி காலத்துல பெரியமுருகன் சட்ட அமைச்சராக இருக்கிற காலத்துல பொதுப்பணித்துறையில இருக்கும்போது அந்த மேலரசம்பட்ட அணைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு பிறகு அதிமுக காலத்துல அது கிடப்பிலே போடப்பட்டதுனால மழைக்காலங்கள்ல வர தண்ணி எல்லாம் உபரியா போய் பாலாற்றில் கலந்து கடல்ல போய் கலக்குதே தவிர, அதுக்கப்புறம் கோடை காலங்கள்ல பயங்கரமா வறட்சி ஏற்படுது. அதுக்கப்புறமா விவசாயம் பண்ண முடியாத ஒரு நிலைமை. இங்க அதிகமா விவசாயம் பாத்தீங்கன்னா பூச்செடி, ஜாதி, மல்லி, முல்லை இந்த மாதிரி செடிங்கெல்லாம் இருக்கு. இதுங்கெல்லாம் பறிச்சு இது ஏற்றுமதி பண்ணோம்னா வேலூர் அங்க வியாபாரம் ஆகலன்ற போது சென்னைக்கு போறதுக்குள்ள இந்த பூக்கள் எல்லாம் கருகி வாடுற நிலைமை ஏற்படுறதுனால இங்க இதுக்கு ஒரு தொழிற்சாலை, பூ சென்ட் ஃபேக்டரி அதை இங்க அமைச்சா இங்க விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கரும்பாலை, ஆம்பூர் சுகர் மில், அது சரியா செயல்படுவது கிடையாது.
அதனால நிறைய கரும்புங்க வீணா வருது இல்லாம விவசாயிங்க பாதி கரும்பு தான் அந்த மில்லுக்கு ஏற்றுமதி பண்றாங்க, மீதி கரும்பு நிலத்திலேயே காஞ்சி கருகி விவசாயிங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு இங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இங்க ஒரு சில இடங்கள்ல இருக்கிற மாஞ்செடிகள், நிறைய மாஞ்செடிகள் இருக்கு. இந்த மாம்பழ தொழிற்சாலைகள் அமைச்சா இங்க ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நீங்க இந்த தண்ணீர் பிரச்சனை தான் முன்னெடுத்து சொல்றீங்களா, அதுக்கு அணை வேணும்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? ஆமா, இங்க தண்ணி ப்ராப்ளம் தான் ரொம்ப அதிகம். நீர் மட்டம் ரொம்ப வெகுவா கீழே போனதுனால விவசாயம் பண்ண முடியாத நிலைமை. விவசாயிங்க ஒவ்வொரு விவசாயி 5 போர் 4 போர் போட்டு தண்ணி இல்லாம இன்னைக்கு எல்லாம் சென்னையை நோக்கி கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பரிதாப நிலை இன்றைக்கு இங்க ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த தண்ணி வேணும்ன்ற பிரச்சனைக்கு நீங்க மாற்று வழியை எதுவும் எதிர்பார்க்கறீங்க? மேலரசு மட்ட அணையை வெகுவா கட்டி முடிச்சா, சீக்கிரம் கட்டி முடிச்சா இங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்றது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கால்நடைகளுக்கெல்லாம் தண்ணி பற்றாக்குறை, நிறைய வெயில் காலங்கள்ல கால்நடைகள்லாம் அடிமாட்டு விலைக்கு வித்து இங்க இருக்கிற விவசாயம் பண்ண முடியாம நிலைமைக்கு கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. அதனால இந்த அணையை நீங்க உடனடியா கட்டி முடிச்சா, ஆட்சியாளர்கள் கருத்தில் கொண்டு உடனடியாக அதை கட்டி முடிச்சா இங்க இருக்கிற நீர்நிலை உயரும் போது இங்க இருக்கிற 38 ஊராட்சி அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 38 ஊராட்சிக்கு தண்ணி நல்ல ஒரு நிலை வரும்போது விவசாயம் நல்ல செழுமையா இருக்கும். இங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று கருதுறேன். அதாவது ஹேமா இவங்க தெரிவிக்கிறது போல இந்த பகுதியில அணையை முழுவதுமா கட்டி முடிச்சோம்னா 38 ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய 58,000க்கும் மேற்பட்ட ஹெக்டேர் நிலப்பரப்புகள் பாசன வசதி பெறும்ன்ற ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. அதுக்குண்டான ஏற்பாடு தமிழக அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம் காண்டிபன். இந்த வேலூர் அணைக்கட்டு பகுதியில் அணை அமையும் பொழுது 58 ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய 58,000 கிராமங்களுக்கு 58,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்கள் பாசன வசதி பெறும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. கலையரசன் சார், இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்றாங்க, ஏன்னா இது இவ்வளவு ஒரு நல்ல திட்டம், ஏன்னா ஒரு 58 ஊராட்சியில கிட்டத்தட்ட 58,000 ஹெக்டேர் பரப்பளவுல பாசன வசதி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க, அரசு கிட்ட எப்படி நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க? சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் கூட்டத்தொடரிலேயே என்னுடைய கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மாவிடத்தில் பணிவாக தெரிவித்திருக்கின்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதாவது மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற ஆய்வுக் கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது அமைச்சர்கள் அங்கே வருகை தந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துகின்ற போதும் சரி, சட்டமன்றத்திலேயும் சரி, நீங்க பாத்தீங்கன்னாக்கா அணைக்கட்டு தொகுதிக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் தேவை என்பதை தெள்ள தெளிவாக நான் எடுத்துரைத்திருக்கின்றேன். அரசு தரப்பில் இருந்து என்ன பதில் சொல்லிருக்காங்க? அரசு தரப்பில் அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் சற்று தாமதமாகிறதே தவிர, ஆனால் முழுவதுமாக அந்த திட்டத்தை நாங்கள் கிடப்பில் போடப்படவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் சொன்னாங்க, இப்ப மலர் சாகுபடி அங்க பிரதானமா இருக்கிறதுனால அங்க ஒரு சென்ட் தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கான ஒரு முக்கியமான கோரிக்கை தான். அப்போ இந்த சென்ட் தொழிற்சாலை அமைக்கப்படாததற்கு என்ன காரணங்கள் இருக்கு? நீங்க இங்க தொழிற்சாலை அமைக்கணும் அப்படிங்கறதுக்காக கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்களா? கருத்தை பதிவு பண்ணிருக்கிற, சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிற, நம்ம தினத்தந்தி செய்தித்தாள கூட வந்திருக்கிறது. அதாவது சென்ட் தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது பூ, தேவையான அளவுக்கு உற்பத்தி இல்லைன்னு ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க ஆய்வு செய்து. தொடர்ந்து அந்த தொழிற்சாலையை நடத்தணும் அப்படின்னாக்கா தேவையான அளவுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கணும். இப்படிப்பட்ட வறட்சியான நேரங்களில் மூலப்பொருட்கள் கிடைக்கலாம், தொழிற்சாலையை மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படிப்பட்ட காரணத்தினால்தான் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் தனியார் யாராவது முன் வருவார்களே ஆனாலும் கூட அரசு அவர்களை ஊக்குவித்து வேண்டிய நிதி உதவியை செய்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறது என்று கூட நம்முடைய சட்டமன்றத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி யாராவது வந்தாலும் கூட செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அரசு. என்ன காரணத்தினாலும் அந்த அணையை கட்டி முடிக்க வேண்டும் என்பதுதான். இப்ப பாத்தீங்கன்னாக்கா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, நிலத்தடி நீர் அதுக்கு முன்னாடி, அதாவது 20 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 50 அடி 100 அடி போர் போட்டாலே தண்ணி கிடைக்கும். இப்ப 1000 அடி போர் போட்டாலும் கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அதற்கு காரணம் தினந்தோறும் நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்குது. அதை தடுத்து நிறுத்தினாக்கா, வாழ்வாதாரத்தை வளமாக்கணும்னாக்கா கண்டிப்பாக அந்த அணையை கட்டி வீணாக கடலில் சென்று கலக்கக்கூடிய நீரை அங்க சேமித்து வச்சோம்னாக்கா எல்லாருக்கும் நல்லது, அந்த மாவட்டத்து மக்களுக்கே நல்லது. இதனால பாத்தீங்கன்னாக்கா குடிதண்ணீர் பிரச்சனை தீருது,
விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கிறது, கால்நடைகளுக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. அதே மாதிரி இது கூட ஊக்குவிக்கலாம். நம்ம வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கூட கவருகின்ற வகையில் அங்கே பல பூங்காக்கள் எல்லாம் அமைத்து அது ஒரு சுற்றுலா தலமாக கூட மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த அணை கட்டுவதனால் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு கலையரசன். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் அணை வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அங்கே இந்த அணை அவசியம் என்றும் கருதப்படுகிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய மலர் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு சென் தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும், மலர்களை சேமித்து வைப்பதற்காக குளிர்பதன கிடங்கு அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இது குறித்து பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் அணை வேண்டும், அதே நேரத்தில் அங்கு மிக பிரதானமாக இருக்கும் மலர் சாகுபடிக்கு தேவையான இப்பொழுது நிலப்பரப்பு குறைந்து வருகிறது. மேலும் அங்கே மலர்களை பதப்படுத்துவதற்காக குளிர்பதன கிடங்கு அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. அங்கே சென் தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற குரலும் இங்கே எழுப்பப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் காண்டீபனிடம் பேசலாம். காண்டீபன், இப்போ இங்க சட்டமன்ற உறுப்பினர் திரு கலையரசன் சொல்றாரு, இப்போ அங்க பூக்களின் வரத்து மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் சென் தொழிற்சாலை அமைக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க பூக்களின் உற்பத்தி என்பது எந்த அளவுல இருக்கு? நாள் ஒன்றிற்கு எவ்வளவு பூக்கள் உற்பத்தி செய்யப்படுது? எவ்வளவு பூக்கள் இருந்தா அங்க தொழிற்சாலைகள் அமைக்கப்படும்? அதாவது அந்த பூக்களுடைய வார்த்தை, அதாவது அரசு ஒரு சர்வே கேட்டிருக்காங்க. அங்க சென்ட் ஃபேக்டரி அமைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சர்வேல என்ன சொல்லிருக்காங்கன்னா, பூக்களுடைய வரத்து ரொம்ப குறைவா இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பூக்களுடைய வரத்து குறைவா இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? விவசாயம் பொய்த்து போயிருக்கு. காரணம் நிலத்தடி நீர் மட்டும் இல்லை, விவசாயிகள் தரிசு நிலமா தான் இன்னைக்கு வச்சிட்டு இருக்காங்க. காலியான ஏக்கரா தான் வச்சிட்டு இருக்காங்க. அதுல எந்த விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. 50,000 ஏக்கர், அதாவது 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக 50,000 ஏக்கர் நிலப்பரப்புல விவசாயம் பண்ணிட்டு இருந்த அந்த மல்லி முல்லை விவசாயிகள் இன்னைக்கு 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்புல மட்டும்தான் விவசாயம் பண்ண முடிய சூழ்நிலை வந்திருக்கு. இதை வச்சு அவங்க சர்வே எடுத்து பூக்களுடைய வரத்து குறைவா இருக்கின்றதை விட அதுக்கு முன்னதாக நிலத்தடி நீர்மட்டத்தை உற்பத்தி இங்கு அதிகப்படுத்துவதற்கு இங்க அணை கட்டுன்ற ஒரு கோரிக்கை முழு மனதாக எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கோரிக்கையை அவ்வப்போது வச்சுட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த மேலரசம்பட்டு பகுதின்றது பாத்தீங்கன்னா அதிக அளவு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 4வது இடத்துல நிக்குது. காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பகுதி மேலரசம்பட்டுல இருந்து ஏற்படக்கூடிய காட்டாற்று வெள்ளத்தினால பாத்தீங்கன்னா இங்கிருந்து வெட்டுவான பகுதி வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பெருத்த வெள்ளம் ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய வீடுகள், குடிசைகள், கிணறுகள் என அனைத்து பகுதியும் மூடப்பட்டது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய விவசாயி அவர் என்ன மாதிரியான பிரச்சனை சந்திக்கிறாரு, இதுக்கு நிரந்தர தீர்வு என்னவா இருக்குன்னு சொல்றது அவருடைய கருத்துல நேரடியாக கேட்போம். சார், இப்ப இங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு இது மூலமா வாழ்வாதாரத்தை தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சரியான சொல்யூஷனா என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பகுதியில் 50,000 ஏக்கருக்கு மேல நல்லா இருக்குங்க. இதுல முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மல்லி, முல்லை இதையெல்லாம் விவசாயம் பண்ணி நம்ம சென்னைக்கு ஏற்றுமதி பண்ணிருந்தோம். இன்னைக்கு நீர்வள ஆதாரம் கெட்டு போனதுனால இன்னைக்கு அந்த விவசாயிகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க பகுதிக்கு அணைக்கட்டு என்ற பெயரு தானே தவிர, ஆனா அணைக்கட்டு என்று நாங்க கோரிக்கை தான் வைத்திருக்கிறோமே தவிர, ஆனா இன்னமும் அந்த அணைக்கட்டை இன்னமும் திமுக காலத்துல ஆரம்பிச்சு இன்னமும் மழைநீரை சேகரிப்பு திட்டத்தை தீவிரமாக முன்பற்ற இன்றைய அரசு வரைக்கும் அந்த அணைக்கட்டை இன்னமும் முழுமையா செயல்படுத்தல. அந்த அணைக்கட்டை கட்டி கொடுத்தாங்கன்னா இந்த பகுதியில 36 பஞ்சாயத்து மட்டும் இல்ல, அணைக்கட்டில் உள்ள 36 பஞ்சாயத்து மட்டும் இல்ல, மாதனூர் ஒன்றியத்தில் இருக்கிற ஒரு 13 பஞ்சாயத்தை சேர்ந்து இந்த பஞ்சாயத்துக்கு மொத்தமே அது வாழ்வாதாரமா மாறிடும். பக்கத்துல ஆம்பூர் இருக்கிறதுனால அது தோல் ஃபேக்டரியிலாம் இருக்கிற கழிவு நீர் நிலத்தடி ஊறி எங்களுக்கு அது பாதிப்பு உண்டாக்குறதுனால இந்த அணைக்கட்டை கட்டி கொடுத்தாங்கன்னா அரசாங்கம் நிலத்தடி நீர் நல்லா ஊறி இந்த பகுதி விவசாயிகளும் செழிப்பாவாங்க. எந்த நோய் நொடியும் இல்லாம ஆம்பூர்ல நடக்கிற தொழிற்சாலைகளுடைய அந்த கழிவு நீரும் நிலத்தடியில பூமியில ஊறி எங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கும்ன்றது எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா இது வரைக்கும் திமுக அரசு கிடப்பில் போட்டுருச்சு. அந்த அணைக்கட்டு என்ற தொகுதியில் உள்ள அணைக்கட்டு ஒரு ப்ராஜெக்ட ரொம்ப கிடப்பில் போட்டிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, உடனே அந்த அணைக்கட்டை கட்டி தருவோம் சொல்லியிருக்காங்க.
இந்த ஆட்சியிலேயாவது தயவு செய்து இந்த ஆண்டுலயாவது நிதிநிலை ஒதுக்கி எங்களுக்கு அந்த அணைக்கட்டை கட்டி கொடுத்தாங்கன்னா இந்த விவசாயிகள் ஒரு 50 ஹெக்டேர் விவசாயிகள் பலன் அடைவாங்க. இந்த நிலத்தடி நீர் வளம் பெறும். இந்த பகுதி மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாம வாழறதுக்கான வசதிகள் இருக்கும். தயவு செய்து இந்த ஆட்சியிலேயாவது அதுக்கு முயன்ற ஏற்பாடு செய்யணும்னு அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம். நிச்சயமாக இவர் குறிப்பிட்டது போல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில முழுக்க முழுக்க காரணம் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படக்கூடாது. அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் வெளியேற்றக்கூடிய கழிவுநீர் நாளுக்கு நாள் இந்த அணைக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தையும் பாதிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றது, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறுவாணி தண்ணி போல ஒரு காலத்துல இருந்ததுதான் உண்மை. அணைக்கட்டில் இருக்கக்கூடிய தண்ணி அந்த அளவுக்கு சுத்தமான தூய்மையான தண்ணியாக இருந்தது. இன்னைக்கு மாசடைந்துட்டு இருக்குது. இதே நிலைமை நீடித்தால் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்ற கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் காண்டிபன். கலையரசன் சார், இப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த அணைக்கட்டு பகுதியில அணை கட்டினாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பயன்கள்லாம் ஏற்படும், எத்தனை விவசாய நிலங்கள்லாம் பாசன வசதி பெறும், இன்னும் என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்கும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அணையை கட்டினாக்கா அணையில் தேக்கப்படுகின்ற நீரின் மூலமாக நிலத்தடி நீர் கண்டிப்பாக உயரும். முதல் பாயிண்ட் அது. அடுத்து அணையிலிருந்து கிடைக்கக்கூடிய நீரை வச்சுக்கிட்டு விவசாயத்தை நம்ம சயின்டிபிக் மெத்தடா செய்யறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் அரசாங்கம் இன்னைக்கு விவசாயத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டங்களை எல்லாம் விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்தி நவீன முறையில் விஞ்ஞான ரீதியாக உயர்ந்த ரக விளைச்சல் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அடுத்து அங்க இருக்கக்கூடிய பூக்கள், அதாவது அணைக்கட்டு பகுதியில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பூக்களுக்குன்னு தனி மரியாதை மார்க்கெட்ல உண்டுங்க. அதுல இருந்து நிறைய சென்ட் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த மலர்களுக்கு இருக்கிறது, சென்ட் கண்டென்ட். அதனால தொடர்ந்து அங்க விவசாயம் மலர் சாகுபடி எல்லாம் பயிரிடுறாங்கனாக்கா கண்டிப்பா தொழிற்சாலை உருவாக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுலாம் ஏற்படும். இப்போ இந்த அணைக்கட்டு விவகாரத்துல உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? நான் தொடர்ந்து என்னுடைய தொகுதி மக்களுக்கும் தெரியும், மாவட்ட மக்களுக்கும் தெரியும், தினமும் மக்களை பார்த்து சந்திக்கக்கூடியவன் நான். அவர்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தினிடத்திலே நான் முறையிடுகின்றேன். தேவை முடியக்கூடிய அத்தனை விவகாரம் செய்து கொள்ள. சமீபத்தோடு பாத்தீங்கன்னாக்கா அணைக்கட்டுக்கு தாலுக்கால் உலகம் வேணும்னு சொல்லி கேட்டேன், கொடுத்தாங்க. அடுத்து கல்லூரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன், அதையும் கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பீஞ்சமந்தைக்கு, அதாவது மலைப்பகுதி, ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பீஞ்சமந்தை மலைப்பகுதிக்கு சாலை வசதி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு உண்டான திட்டங்கள் எல்லாம் இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அந்த தொகுதிக்கு வேண்டிய என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து தருமாறு அரசாங்கத்தில் நான் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். ஒவ்வொன்றாக படிப்படியாக அவர் செய்து கொடுத்திருக்கின்றிருக்கிறார்கள். இதுல மிகவும் சிறப்பாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது அணைக்கட்டு தான், அதாவது மேலரசம்பட்டு அணை தான். அங்க பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலி மாதிரி இருக்கும், பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அங்க சினிமா படம்லாம் எடுத்துதான் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த பசுமையா இருக்கக்கூடிய அந்த பகுதியில அணையை கட்டினாங்கனாக்கா கண்டிப்பாக விவசாயம் செழிக்கும், குடிதண்ணீர் பிரச்சனை தீரும். இன்னொரு படி நான் மேலே சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமா கூட மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா வன விலங்குகள் எல்லாம், யானைகள்லாம் போகக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது. தொடர்ந்து பேசலாம் திரு கலையரசன். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் காண்டிபனிடம் பேசலாம். காண்டிபன், இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேளுங்க, இப்போ மலர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன கோரிக்கைகள் அவங்க அரசிடம் வைக்கிறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அதாவது இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னன்றதை இங்க இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட நேரடி கேட்டது. அதாவது இந்த பகுதியில் விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அரசு கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த மல்லி முல்லை உற்பத்திக்கு என்ன மாற்று வழி, அவங்க உற்பத்தியை அதிகப்படுத்தினா என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளோட நீங்க காத்துட்டு இருக்கீங்க? ஐயா, இந்த பகுதியில அணைக்கட்டு தான், அந்த மேலரசம்பட்டுல ஒரு அணை கட்டணும்னு வச்சீங்களேன், அதனால வளம் பெறும். இந்த பூமி அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தண்ணி தேக்கி வச்சா ஈஸியான முறையில் இந்த பகுதியெல்லாம் பாய்ச்சன வசதி போறோம். பாய்ச்சன வசதி பெற்றா விவசாயிங்க அரசாங்கத்துக்கிட்ட எந்த கோரிக்கை வைக்க போறது இல்ல, விவசாயிங்க வேலையை பார்க்க போறாங்க. இதுக்காக அரசாங்கத்துக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மேலரசம்பட்டுல இந்த கிடப்பில் போடப்பட்ட திமுக காலத்துல கிடப்பில் போடப்பட்ட இந்த மேலரசம்பட்ட அணையை தயவு செய்து விரைந்து முடிச்சாங்கன்னு வச்சீங்களேன், நல்ல வசதியான இந்த வளமான ஒரு 45-46 50 பஞ்சாயத்துக்குள்ள
நல்ல வளமான ஒரு பகுதியா மாறும்ன்றது எங்களோட கோரிக்கை. அதாவது நிச்சயமாக அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்தில் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில இந்த ஆண்டு 11% மழை குறைவு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவித்திருக்காங்க ஒரு சர்வேல. அதை வச்சு பார்க்கும்போது காட்டாற்று வெள்ளம் வீணாக வேற ஒரு இதுல சேர்றது விருப்பப்படாம இங்க இருக்கக்கூடிய அந்த மழை தண்ணியை காட்டாற்று வெள்ளத்தை தேக்கி நிற்கும் பட்சத்துல இந்த பகுதி அதாவது ஒரு சட்டமன்றத்துக்கே தேவையான ஒட்டுமொத்த தண்ணீரும் இந்த மேலரசம்பட்ட அணை கட்டும் பட்சத்தில் மட்டுமே நிறைவேறும் என்ற கோரிக்கையை இங்க தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி காண்டிபன். கலையரசன் சார், இப்போ இந்த விஷயத்துல தமிழக அரசு உடனடியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுவும் கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கலையரசன் சார். வேலூர் அணைக்கட்டு பகுதியில் அணை வேண்டும் என்பது நீண்ட நாட்களாக இந்த பகுதி மக்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. ஏற்கனவே அணை கட்டுவதற்காக பணிகள் துவங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு பின்னர் ஒரு சில காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் அணை கட்டுவதற்காக தடை வாங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இதற்கு பதில் விளக்கமும் தமிழக அரசு சார்பாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்தி வேலூர் அணைக்கட்டு பகுதியில் அணை கட்ட வேண்டும் என்பது அந்த பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கை. இங்கே அணை கட்டும் பொழுது காட்டாற்று வெள்ளம் சேமிக்கப்படும் பொழுது நிலத்தடி நீர்மட்டம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் 58 ஊராட்சியை சேர்ந்து இருக்கக்கூடிய 58,000 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. மேலும் இங்கே மலர் சாகுபடி பிரதானமாக இருக்கிறது. தற்பொழுது தண்ணீர் வரத்து மிக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் மலர் சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறது. பூக்களின் வரத்து குறைந்திருக்கிறது. இந்த வரத்து குறைந்திருக்கிறதுனால் பூ விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கையான சென்ட் தொழிற்சாலையும் மேலும் குளிர்பதன கிடங்கு அமைக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையும் தற்பொழுது அங்கே முடங்கி கிடக்கின்றன. இதற்கு அனைத்துமே ஆதாரமாக இருப்பது அணை கட்டக்கூடிய விஷயம்தான். ஆகையால் இந்த ஒரு விஷயத்தில் தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அந்த பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அணையை கட்ட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பகுதி விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் காண்டிபன் மற்றும் எமது செய்தியரங்கில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் திரு கலையரசன் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.